ஜிஎஸ்டி வரி குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் வாட்ஸ்அப் தகவலை குறிப்பிட்டு பேசியபோது சட்டப்பேரவையில் சுவையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாத காட்சிகளை பார்க்கலாம். இது மத்திய அரசால் அமல்படுத்தப்பட்டது. இது மாநில அரசை அவர் தேனீகள் கொட்டப்பட்டது போல மாநில அரசை குற்றம் சாட்டுகிறார். ஆகவே இது மத்திய அரசு அமல்படுத்தியிருக்கக்கூடிய சரக்கு சேவை வரியானது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் ஜிஎஸ்டியை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை இந்த அரசுக்கு நினைவுபடுத்தி அதன் மூலமாக மத்திய அரசிடம் வாதிட்டு அதை சரி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தன்னுடைய கருத்தை அவர் எடுத்து வைக்கிறார், தவிர வேறல்ல. இப்பொழுது 2 நாட்களாக வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வேடிக்கையாக இருக்கும். பேரவைத் தலைவர் அனுமதி தர வேண்டும் என்று கேட்டு நான் அதை சொல்ல விரும்புகிறேன். கடை என்னுடையது, உழைப்பு என்னுடையது, முதலீடு என்னுடையது, திறமை என்னுடையது, எல்லா செலவும் செய்த பிறகு என்னுடைய லாபம் 10%, எந்த வேலையும் செய்யாத அரசுக்கு 28% என்று சொல்லிவிட்டு அரசாங்கத்திற்கு ஒரு வேண்டுகோளும் வைக்கப்பட்டிருக்கிறது. என் லாபத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், எனக்கு வரியை மட்டும் கொடுத்து விடுங்கள் என்று. அது வேடிக்கை என்பது மட்டுமல்ல, ஒரு வேதனையான நிலையில் இருக்கக்கூடிய நிலை. எனவே இது அரசு மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் தங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அவை முன்னவர், மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் இங்கே குறிப்பிடுகிற போது அது ஒரு குறிப்பை சொன்னார்கள். ஜிஎஸ்டி முதலிலே கொண்டு காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வருகிற போது ஆதரித்தவர்கள் நீங்கள் தான் என்பதை நான் இந்த நேரத்தில். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் ஆதரிக்கவில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் இந்த சட்ட மசோதா இங்கே நிறைவேற்றப்படுகிற நேரத்திலே கூட அதை நாங்கள் செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பி அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று தான் எங்கள் கருத்தை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொழில் நடத்தக்கூடியவர்கள், வணிக பெருமக்கள், அவர்களை எல்லாம் அழைத்து கலந்து பேசி அதற்கு பிறகு முடிவு செய்ய வேண்டும் என்ற கருத்தை தான் நாங்கள் அடிப்படையாக வைத்திருக்கிறோமே தவிர. மாண்புமிகு நிதியமைச்சர். மிகு பேரவைத் தலைவர்களே, ஜிஎஸ்டி என்பது ஒரு கவுன்சில், அது மத்திய அரசோ மாநில அரசோ கிடையாது. அது எல்லா மாநில நிதியமைச்சர்கள் உள்ளடக்கிய மத்திய நிதியமைச்சருடைய தலைவராக இருக்கின்றார். எனவே அது வரி விலக்கு, அதே போன்று வரி விதிப்பு, அதே போன்று மற்ற விஷயங்கள் எல்லாமே ஜிஎஸ்டி கவுன்சிலில் விவாதிக்கப்பட்டு தான் முடிவெடுக்கின்றது. நம்முடைய மாண்புமிகு அம்மாவுடைய அரசு நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுரை பெற்று ஏறக்குறைய பல்வேறு பொருட்கள் மீது வரி விலக்கு அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஏறக்குறைய 169 பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாட்ஸ்அப்பில் வருகின்ற செய்தியெல்லாம் வைத்து நம்ம இங்கே விவாதிக்கக்கூடாது. இல்லை, எல்லோரையும் கிண்டலும் கேலி செய்து வழக்கமும் வாடிக்கையாகிவிட்டது வாட்ஸ்அப்பில் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா அதில் அந்த அளவுக்கு எந்த உண்மையும் அதில் சிறிதளவும் கிடையாது.